ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 3.4லமா 8th சம் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியை விரிவாக்குக. எங்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு π/2 எனில் காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி இன்ட்டு காஸ் சி ஈக்குவல் டு சைன் ஏ இன்ட்டு சைன் பி இன்ட்டு காஸ் சி ப்ளஸ் சைன் பி இன்ட்டு சைன் சி இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் சைன் சி இன்ட்டு சைன் ஏ இன்ட்டு காஸ் பி என நிறுவுகன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் இதை போடுறேன். காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சினுடைய மதிப்பு என்ன தந்துக்கிறாங்க π/2. அப்படின்னா சாமி காஸ் π/2 ஈக்குவல் டு π/2னா எத்தனை டிகிரி? டிகிரி எழுதும்போது காஸ் 90 டிகிரி. காஸ் 90 மதிப்பு என்னது? 0. ஓகே, இப்போ இதை நான் பிரித்து எழுதுகிறேன். இது எப்படி எழுத போகிறேன்னு பாருங்கம்மா. காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பியை ஒரு செட்டப்பாகவும் ப்ளஸ் சியை ஒரு செட்டப்பாகவும் வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. ஈக்குவல் டு 0 தான் போட்டு எழுத போகிறோம். ஓகேவா? இப்போ இதை ஃபுல்லாக ஒன்றா வச்சுக்கிறேன். இது ஒன்று, இது ஒரு டீட்டா, இது ஒரு டீட்டான்னு வச்சுக்கிறேன். அப்போ காஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஏ இன்ட்டு காஸ் பின்னு வருமா? இதை தனியாக எழுதணும், இது தனியாக எழுதணும். காசை பொறுத்த வரைக்கும் மாறாது. இங்கே குறியை மாற்றிடணும். அப்போ மைனஸ் சைன் ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சைன் பி, பிக்கு பதிலாக சி இருக்குது. ஓகே, ஈக்குவல் டு இப்போ பாரு, இதை ஃபார்முலா வடிவத்தில் எழுதலாம். காஸ் ஏ ப்ளஸ் பின்னா எழுதலாம் காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி மைனஸ் சைன் ஏ இன்ட்டு சைன் பி. இப்போ ரெண்டு உறுப்பாயிடுச்சு. இன்ட்டு காஸ் சி. ஓகே சாமி, மைனஸ் இதை பிரித்து எழுதோம்னா சைன் ஏ சைன் பி, சாரி காஸ் பி. ஃபார்முலா சைனை பொறுத்த வரைக்கும் மாறும். சைன் ஏ இன்ட்டு காஸ் பி. இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா அங்கே தான் வரும், ப்ளஸ் தான் வரும். இங்கே மைனஸ் தானே, அது இங்கே போட்டுக்கிறேன், பொதுவாக போட்டுக்கிறேன். ஓகே, மைனஸ். ஸோ ப்ளஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் வரும். இது மாறிச்சுன்னா இது மாறக்கூடாதுமா. சைன் ஏ போட்டாச்சா? அடுத்தது காஸ் ஏ இன்ட்டு சைன் பி இன்ட்டு யாருக்கு இருக்குதுங்க? சைன் சி. ஸோ இதனுடைய மதிப்பு ஃபுல்லாக என்னான்னு தெரியும் எனக்கு? 0ன்னு தெரியும். ஓகே, ஸோ இந்த மைனஸாக இருக்கிற இந்த பக்கம் வந்து என்ன மாறும் சாமி? ப்ளஸ் ஆகிடும். ஒட்டு மொத்தமாக அப்படியே தூக்கின்னு வந்துடுறேன். இன்ட்டு கூட சேர்ந்துட்டு ஒரே உறுப்பு. இதை பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் மாறிடுமா? அப்போ நான் வரும் ப்ளஸ் சைன் ஏ. இது உள்ளே எடுத்து பெருக்கலாம். இது ரெண்டுத்துக்குமே சொந்தம், ஏன்னா உள்ளே ரெண்டு உறுப்பு இருக்குது. சைன் ஏ இன்ட்டு சைன் சி முன்னாடி போட்டுக்கிறேன் இன்ட்டு காஸ் பி. 0னா ஒன்றுமே இல்லை தான் அர்த்தம் சாமி. மைனஸ் இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும். நான் உள்ளே பெருக்கி போட்டே வந்துடுறேன். ப்ளஸ் ஃபஸ்ட்டு சைனை போட்டுக்கிறேன் சாமி. சைன் பி இன்ட்டு சைன் சி இன்ட்டு யார் இருக்கிறது? காஸ் பி, சாரி காஸ் ஏ ஈக்குவல் டு இங்கே யார் இருக்காங்க பாருங்கள். இதை எடுத்து பெருக்கலாமா உள்ள? இந்த ஒரு உறுப்பு, இந்த ஒரு உறுப்பு. காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி இன்ட்டு காஸ் சி மைனஸ் சைன் ஏ இன்ட்டு சைன் பி இன்ட்டு காஸ் சி. இப்போ எனக்கு இது மட்டும் தான் தேவை. ஆன்சரில் போய் பார்த்தா இது மட்டும்தான் இருக்குது. ஒரு சைடு இது மட்டும்தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், இந்த மைனஸ் இந்தாண்ட பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் என்ன மாறும்? சாரி, ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட் இது இருக்கிறத போட்டுக்கலாம், இல்லைனா இதை கூட போட்டுக்கோங்க. மைனஸ் இந்தாண்ட பக்கம் வச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு சைன் பி இன்ட்டு காஸ் சி. இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு சைன் சி இன்ட்டு காஸ் பி ப்ளஸ் சைன் பி இன்ட்டு சைன் சி இன்ட்டு காஸ் ஏ ஈக்குவல் டு மீதி இங்கே என்ன இருக்குது சாமி? காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி இன்ட்டு காஸ் சி. ஓகே செல்லம், வந்துச்சா பாருங்கள் ஆன்சரு. லெஃப்ட் சைடு ஒரு பக்கம் இருக்குது, ரைட் சைடு ஒரு பக்கம் இருக்குது. சைன் ஏ சைன் பி காஸ் சி, சைன் ஏ சைன் பி காஸ் சி ப்ளஸ் சைன் பி சைன் சி காஸ் ஏ, சைன் பி சைன் சி காஸ் ஏ ப்ளஸ்லாம் இருக்குது. sin C sin A cos B plus sin A sin C cos B. Okay, Sami, hence proved.